ஒரு ஸ்கூலுன்னு இருந்தனா பர்மனன்ட் டீச்சர்ஸ் இருக்கணும். அவங்க சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெட் இருக்கணும். அந்த டீச்சர்களுக்கு தேவையான பயிற்சி அளிக்கணும். இயர்லி ஒன்ஸ் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அவங்களால தங்களுடைய பணியை ஆற்ற முடியும். அந்த ஸ்டூடெண்ட்டு நார்மல் கிளாஸும் அட்டன் பண்ணி ஆகணும். அதை சரியாக சொல்லிக் கொடுக்கறதுனால மார்க் குறைவை வாங்குறான்றதுனால ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அட்டன் பண்ணி ஆகணும். இதெல்லாம் தாண்டி அந்த பேரண்ட் சொல்கிறாரு சாயந்தரம் டியூஷனுக்கு அனுப்புகிறாராம். ஸோ எப்படிங்க இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும்? சென்னைக்கு மிக மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம். அங்கேருந்து 4 பேரண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. 4 பேர் நேராக வந்துட்டாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த 4 பேருடைய குழந்தைகள் ஒவ்வொரு கிளாஸில் படிக்கிறாங்க அந்த ஸ்கூலில். அந்த ஸ்கூலு 30 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம். ஒருத்தருடைய குழந்தை 5ஆம் கிளாஸ், இன்னொருத்தருடைய குழந்தை 7th ஸ்டாண்டர்ட், மீதி 2 பேருடைய குழந்தை 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் பேசிக் நாலெட்ஜே இல்லை சார். 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டை 4th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு படிக்க சொன்னால் படிக்க வரல, இங்கிலீஷ் படிக்க வரல, சயின்ஸ் பேசிக்கே இல்லை சார், கணக்கு பற்றி கேட்கவே வேணாம். நாங்கள் போய் கேட்குறோம் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. அவங்க என்ன சொல்யூஷன் கொடுக்குறாங்க, நாங்கள் சொல்லி கொடுத்தாச்சு, உங்கள் பையன்தான் சரியாக படிக்கலை, வேணும்னா நாங்கள் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம், அதில் சேர்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் ஃபவுண்டேஷன் கோர்ஸில் சேர்க்கலாமா? இதுதான் இஷ்யூவே. இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ன்றது தான் எனக்கு புரியவே மாட்டேன்னுதுங்க. ஸ்கூலுக்கு எதுக்காக அனுப்புகிறோம்? பேசிக் ஃபவுண்டேஷன் இருக்கணும்னு தானே. பேசிக் ஃபவுண்டேஷன்னா என்ன? ஒரு அளவுக்கு ஒரு 40லேருந்து 60 மார்க் வாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வர வேணாமா குழந்தைகளை? அதுவே இல்லைன்னா நான் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுறேன் எதனால் ப்ராப்ளம் அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க டீச்சர்கள் வகுப்பறையில் என்ன நடத்துகிறாங்கன்னு யாருமே சூப்பர்வைஸ் பண்ணுறது கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டீச்சர்கள் வகுப்பறையில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க என்ற சூப்பர்வைஷனே இல்லை சார். அண்ட் அந்த டீச்சர்களுக்கெல்லாம் ஒரு கிளியராக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். என்ன பிரச்சனை வரக்கூடாதாமா? நான் எந்த பேரண்ட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. சரி, மேலிடத்து போய் சொல்லுங்களேன். பிரின்சிபால்கிட்ட போய் சொல்கிறோம், ஷீ இஸ் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல். சரிங்க, அதுக்கு மேலே கரஸ்பாண்டன்ட் இருப்பார், நாட் அவைலபிள். இந்த நிலையில் நாங்கள் என்ன செய்யறது? நான் அவருக்கு சொன்ன பதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கூலை விட்டுடுங்க ஒரு பக்கம். ஏன்னா ஒரு ஸ்கூலுன்னு இருந்தனா பர்மனன்ட் டீச்சர்ஸ் இருக்கணும். அவங்க சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெட் இருக்கணும். அந்த டீச்சர்களுக்கு தேவையான பயிற்சி அளிக்கணும். இயர்லி ஒன்ஸ் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அவங்களால தங்களுடைய பணியை ஆற்ற முடியும். நான் இன்னும் கொஞ்சம் ப்ரோப் பண்ணி கேட்டேன், இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் யார் இருக்கிறாங்கன்னா அதுக்குன்னு தனியாக டீச்சர் வருவாங்களாம். அப்போது அந்த ஸ்டூடெண்ட்டு நார்மல் கிளாஸும் அட்டன் பண்ணி ஆகணும். அதை சரியாக சொல்லிக் கொடுக்கறதுனால மார்க் குறைவை வாங்குறான்றதுனால ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அட்டன் பண்ணி ஆகணும். இதெல்லாம் தாண்டி அந்த பேரண்ட் சொல்கிறாரு சாயந்தரம் டியூஷனுக்கு அனுப்புகிறாராம். ஸோ எப்படிங்க இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும்? ஸோ திஸ் இஸ் வேர் வி ஆர் மேக்கிங் எ மிஸ்டேக். எ டிப்பிக்கல் ஸ்கூல் ஷுட் ஹேவ் எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ். பேசிக் சப்ஜெக்ட் சொல்லிக் கொடுக்கறதுக்கு மார்னிங் 9 o'clock ஈவினிங் 4:30 வரையில் டெடிக்கேட்டட் டீச்சர்ஸ், டீம் ஆஃப் டீச்சர்ஸ். அவங்கள வழிநடத்துவதற்கு ஒரு நல்ல கல்வியாளர் இருக்கணும். ரெகுலராக ரிவ்யூ பண்ணணும். ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எப்படி ஃபேர் பண்ணியிருக்காங்க, போன வருஷம் எப்படி ஃபேர் பண்ணியிருக்காங்க, அதுக்கு முந்தின வருஷம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுடைய 3 year ரெக்கார்டு அனலைஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு பண்ண முடியலன்னா இட் இஸ் அ வேஸ்ட். யூஆர் வேஸ்டிங் யுவர் டைம். இதில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த 5, 6, 7, 8 சரியாக ஃபவுண்டேஷன் போடலை அப்படின்னா
10th ஸ்டாண்டர்டில் மாட்டிப்பாங்க. அவர் சொல்கிறார், அந்த குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்தில் கொஸ்டின் பேப்பரை அவுட் பண்ணிடுறாங்களாம். எதுக்காகன்னா மேலே கேட்பாங்க மார்க் வாங்கலை என்ன. அதனால் ஜஸ்ட் பிஃபோர் தி எக்ஸாம் எந்த கொஸ்டினை டீட்டெயிலில் டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ அந்த கேள்வி வந்துடும். இட்ஸ் அ ஃப்ராட். இது நியாயம் கிடையாது. கடைசியில் அந்த ஸ்டூடெண்ட்டு டிப்ரெஷனில் தானே போய் சேருவார். இட்ஸ் அ விஷியஸ் சர்க்கிள். சரியாக சொல்லிக் கொடுக்கல, அதனால் மார்க் வாங்கலை, அதனால் ஃபவுண்டேஷன் போடுறீங்க, ஃபவுண்டேஷனில் சரியாக வரல, டியூஷன் அனுப்புறீங்க. கூட்டி கழித்து பார்த்தா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தானாக உட்காந்து படிப்பதற்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மேலே கிடைக்காது. செல்ஃப் ஸ்டடிக்கு நேரம் ஒதுக்கலை அப்படின்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இல்லை, அன்ஃபார்ச்சுனேட் திங் என்னென்னா, ஓரளவுக்கு படித்த பெற்றோர்கள் இருக்காங்க, அம்மா படித்தவங்க வீட்டில் இருக்காங்க, அவங்களால சூப்பர்வைஸ் பண்ண முடியும்னா பிரச்சனை கிடையாது, ஓரளவுக்கு சால்வ் பண்ணிடலாம். பள்ளிக்கூடத்தையே நம்பி இருக்கவங்களுக்கு பெரிய பிரச்சனை. இதில் என்ன ஒரு வருத்தமான ஒரு விஷயம்னா, ஃபீஸ் ஒன்றும் குறைவு இல்லை, நல்லா வாங்குகிறாங்க ஃபீஸ். அப்போ என்ன ப்ராப்ளம்? ஸோ யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். குழந்தைகளை ஒரு ஸ்கூலில் சேர்க்கும் பொழுது நம்ம குழந்தைகளை அவனுடைய எதிர்காலத்தையும் அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறோன்னுட்டு இது மாதிரி பிரச்சனை இருந்தால் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ டோன்ட் ஓவர்லோட் த சில்ட்ரன். தேர் ஹேஸ் டு பி எ சிஸ்டமேட்டிக் ஸ்டடி பேட்டர்ன் அண்ட் ஸ்டடி அவர். அதற்காகத்தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோலாம் ரொம்ப ரிசர்ச் பண்ணி போடுறேன். தயவுசெய்து உங்களுடைய கமெண்ட்ஸ் போடுங்க. I'll be very happy to see your comments. கமெண்ட்ஸ் போட்டிங்களன்னா மற்றவங்களுக்கு இது போய் சேரும். படிப்பு பற்றிய குழப்பங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு ஷார்ட் மெசேஜ் போடுங்க. அதை படிச்சுட்டு அடுத்த எபிசோடில் அதை நான் கவர் பண்ணுறேன். வானமே எல்லை அறக்கட்டளையின் சார்பாக இந்த எபிசோடில் நம்ம ஏற்றிட்டு வரோம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.